Good evening, students. நான் கதைக்கிறது விளங்குதா? ஓம் சார், குட் ஈவினிங் சார். ஓகே. கடைசியா நாங்க என்ன பார்த்தனாங்க? ஈருறுப்பு கோவைண்டு வர்க்கீத்தல் பார்த்தனாங்களா? ஓம் சார். a plus ஆமா b சார். a plus b holding square அதாவது a plus b இந்த முழுவதும் வர்க்கம் a minus b முழுவதும் வர்க்கத்தின் விரிவு பார்த்தனாங்களா? ஆமா சார். சு- இந்த விரிவு பார்த்துட்டு தானே? பார்த்துட்டோம் சார். ஓகே. சோ யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க a plus b holding square a plus b holding square அதாவது a plus b முழுவதும் வர்க்கத்துக்கு விரிவு என்ன? ஏ வர்க்கம் சக a வர்க்கம் சக 2ab 2ab சக பி வர்க்கம். சக b வர்க்கம். இல்லையா சொல்லுங்க. a minus b முழுவதும் வர்க்கம் என்ன? இல்லையா? ஹம்தா சொல்லுங்க. a minus b holding square a minus b முழுவதும் வர்க்கத்துக்கு விரிவு என்ன? ஹம்தா. மிதுஷானன் சொல்லுங்க. a minus b holding squareக்கு விரிவு என்ன? கடைசியா பார்த்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் சொல்ல மாட்டேன்றீங்க யாரும். a minus b holding squareக்கு விரிவு சொல்லுங்க மிதுஷானன். சார் ஏ சக பி மட்டும் தான் சார் பார்த்தோம். ஏ சய பத்தி நான் பார்க்கல சார். a சக b மட்டுமா பார்த்து? ஆமா சார். ஓகே ரைட். அப்ப a சக b க்கு வந்து நாங்க இப்ப இது மூணு அப்ப இதுக்கு விரிவு எழுதுங்க பார்ப்போம் மூணுக்கும். சரி சார். ரைட். முதலாவதுக்கு பார்ப்போம். டைரக்டா எழுதுறேன் எப்படி எழுதலாம் இதுக்கு சொல்லுங்க. இப்ப டைரக்டா எப்படி வர போகுது? a சக b முழுவதும் வர்க்கம்ன்ற மாதிரி a வர்க்கம் இங்க என்ன வர்க்கம்? எக்ஸ் வர்க்கம் சார். x வர்க்கம் சக 2 a into b. இங்க a என்ன? எக்ஸ் x. b என்ன? 3 3 சக b வர்க்கம். b என்ன? 3 3 வர்க்கம் என்ன? b வர்க்கம். 9 ஆகவே x வர்க்கம் சக 2 தர 3 என்ன? 6 6x சக 3 தர எவ்வளவு? 9 9.
ரைட். இது எப்படி வந்ததுண்டா வர்க்கம் எக்ஸாக 3 முழுவதும் வர்க்கம் என்ன அர்த்தம்? எக்ஸாக 3 தர எக்ஸாக 3. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில இப்படி இந்த மாதிரி இருக்குண்டா இந்த எக்ஸ் வந்து ஒருக்கா இதையும் இதையும் பெருக்கும், அதே மாதிரி இந்த 3 வந்து இதையும் இதையும் பெருக்கும். ஆகவே எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆக 3, அதாவது இந்த எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆக 3 சக இந்த 3 இன்டு எக்ஸ் ஆக 3. ஆகவே எங்களுக்கு எப்படி வரும்? எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சக இங்க 3x சக 1. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 1. ரெண்டு மட்டும் தானே. இப்ப நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. வர்க்கம் முழுவதும் வர்க்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிவு தெரியும். ஆகவே அப்படியே எழுதி விட்டீங்கன்னா சரி. ரெண்டாவது என்ன வரும்? ஏ வர்க்கம். அண்ணா என்னத்தின வர்க்கம்? 2x வர்க்கம். 2x வர்க்கம். அப்ப 2x வர்க்கம் எத்தனை? 4. 4 x 4x. இங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 2. 2 மட்டுமா இருக்கு. 2x சார். இந்த ஏ என்ற இடத்துல இங்க இருக்கிறது 2x. 2xக்கு முழுவதற்கும் வர்க்கம் தான் இங்க வரப்போகுது. ஏன்? ஏக்கு வர்க்கம். ஏக்கு வர்க்கம். அப்ப முழுவதற்கும் வர்க்கம். இப்ப 2க்கு ஒருக்கா வர்க்கம், ஏக்கு ஒருக்கா எக்ஸுக்கு ஒருக்கா வர்க்கம். அப்ப எத்தனை? 4 x வர்க்கம். 4x வர்க்கம். ரைட். சக 2 ஏ வந்து என்ன? இதுக்குள்ள என்ன? 2x. 2x. ஏ தர பி 2 ஏ தர பி. பி என்ன? இதுக்குள்ள பி என்ன? 2. இங்க பாருங்க, ஏ சக பி முழுவதின் வர்க்கம். ஆகவே ஏ வர்க்கம் சக 2 ஏ பி சக பி வர்க்கம். அப்ப இங்க பாருங்க, சகவுக்கு பின்னுக்கு இருக்கிறது பி. அப்ப ஏ வர்க்கம் என்றா இந்த சகவுக்கு முன்னுக்கு இருக்கிறவளா? அப்ப 2 எக்ஸ் முழுவதின் வர்க்கம் ஏ வர்க்கம் சக 2 இந்த இருக்கு 2. அடுத்தது வந்து ஏ என்றா என்னது? இந்த இருக்கு ஏ. அப்ப 2x தர 2x. பி எல்லாம் பெருக்கப்படுது ஒன்று கொண்டு. பி பி என்னது என்னது? 2 சக என்னது? பி வர்க்கம். பி இங்க என்ன? 2. அப்ப பி வர்க்கம் என்றா 2 வர்க்கம். வர்க்கம். ஆகவே 2x முழுவதும் வர்க்கம் என்றா 2க்கு ஒருக்கா வர்க்கம் 4, x ஒருக்கா வர்க்கம் x வர்க்கம். சக 2 தர 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 2 தர 2 4 4 தர 2 8. இங்க ஒரு x இருக்குள்ள x சக 2 இந்த வர்க்கம் 4. அப்ப இதுக்கு சொல்லுவாங்க இதுல a என்ன b என்ன? a வந்து 4x சார். a வந்து 4x விளம். b வந்து 7 சார். b வந்து 7. ரைட். இப்ப பிரிவு என்ன வரப்போகுது? a வர்க்கம். அப்ப என்னதுல வர்க்கம்? 4x வர்க்கம். முழுவதின் 4x முழுவதின் வர்க்கம். 4x முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம். சக 2 தர x பதிலா என்ன? 4x. 4x. b க்கு பதிலா என்ன? 2ab தானே. b க்கு பதிலா a சார். 7 சார். 7. சக b வர்க்கம் என்ன போடணும்? 7 இன் வர்க்கம். 7 இன் வர்க்கம். 4x முழுவதின் வர்க்கம் எவ்வளவு? 16x வர்க்கம். 16x வர்க்கம். சக இங்க 2 தர 4 எத்தனை? 8. 8 தர 7 எத்தனை? 56. 56 x. சக 7 வர்க்கம் எவ்வளவு?
49 சார். ஏழின் வர்க்கம் 49 சார். 14. 49. 7 சக 7 தான் 14. 10ஆம் ஆண்டுல வந்துட்டு 7 வர்க்கம் 14 சொல்லக்கூடாது. 7 வர்க்கம் என்றா 7 தர 7 49. 9. எழுதிக்கொள்ளுங்க. செஞ்சு கம்ப்ளீட்டோ ஷீட் டோயிங் இட்டு குதிக்குது. எழுதிட்டோம் சார். ஓகே சார். ரைட், இப்போ நாங்க A சக B முழுவதும் வர்க்கம் என்னன்னு பார்ப்போம். சரி சார். A சக B முழுவதின் வர்க்கம். இதை வர்க்கம். நாங்க எப்படி எழுதிக்கொள்ளலாம்? A சக B into முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம். அது விரிச்சலின் அப்படி எழுதலாம். வர்க்கம் என்ன அர்த்தம்? 7 வர்க்கம் என்ன எழுதலாம்? 7 தர தர 7. 7. அதனால A சக B முழுவதும் வர்க்கம் என்ன எழுதலாம்? A சக B தர 10 வர்க்கம் என்றா 10 தர 10 2 தரம் வரப்போகுது. ஆகவே இங்க இது 10 என்று எடுத்துக்கொண்டோம்டா 10 வர்க்கம் என்றா 10 தர 10. அப்ப இவ்வளவு 10 என்றா A சக B தர என்ன வரப்போகுது? இங்கால A சய B தர A சய B. A சக B தர A சக B. இப்ப பிரேக்கெட்டுக்கு பலி இந்த பிரேக்கெட் இந்த பிரேக்கெட் பெருக்குது ஃபுல்லா. அப்ப என்ன செய்யும்? இந்த A வந்து என்னது பெருக்கும்? இந்த A யும் பெருக்கும், A பெருக்கும். இந்த B யையும் பெருக்கும். அதே மாதிரி இந்த சக B என்னது பெருக்கும்? இந்த A யும் A பெருக்கும், பெருக்கும். B பெருக்கும். B யையும் பெருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்க்கு இந்த A ஆல இவ்வளத்தையும் பெருக்கும். A ஆல A சக B. அப்புறம் சக B ஆல திருப்பி இது இவ்வளத்தையும் பெருக்கும். A சக B. A ஆல பெருக்கினா என்ன? இனி பிரேக்கெட்டுக்கு உள்ள உடைக்கணும். இந்த A ஆல பெருக்கினா என்ன? A வர்க்கம். A வர்க்கம். A சக B ஆல பெருக்கினா என்ன? சய AB. சக AB. AB. இங்க சக B ஆல A பெருக்கினா என்ன? சக BA. ஆ இங்க சக இருக்கு, இங்க சக இருக்கு. சகதர சக என்ன? சய. சக சக AB. B ஐ மேவி ஒன்றுதானே? 5 தர 3 3 தர 5 ஒன்றுதானே? ஆமா சார். ஓ அப்ப A தர B யும் B தர A யும் ஒன்றுதானே? ஆமா சார். ஓகே. அப்ப என்னன்னா முன்னுக்கு AB இருக்கிறாலும் இன்னைக்கு AB என்ன போறோம்? இங்க பாப்போம். B தர சக B தர சக B என்ன? சய B தர சய B. சக B வர்க்கம். சக B வர்க்கம். இப்ப பாருங்க A வர்க்கம் சக AB சக AB கூட்டினா வரும். சய AB வர்க்கம். ஆ அது பெருக்கல் -2A. -2AB. அதாவது பாத்தீங்கன்னா சய 5ஐயும் சய 5ஐயும் என்றா ஒத்த குறிகள் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு சொன்னா கூட்டி போட்டு என்ன செய்யணும்? அதே குறிய போடணும். அப்போ ஒத்த குறிய இங்கேயும் சய இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஆகவே மைனஸ் மைனஸ் அதே குறிய போட்டு அதே ரெண்டையும் கூட்டுவோம் 10. ஆகவே இங்க பாருங்க இந்த 5க்கு பதிலா AB இருக்கு, இங்கேயும் ஒரு 5க்கு பதிலா AB இருக்கு. ஆகவே சய AB சய AB. ஆகவே சய
ரெண்டையும் கூட்டுவோம். 2ab ab ab 2ab கூட்டுறோம். ரைட், பெருக்கினா தான் அது நீங்க சொல்ற ஏபி வர்க்கம் வரும். ஏபி தர ஏபி ஏபி முழுவதும் வரும். ரைட், இப்ப இங்க பாருங்க, இங்கால சக பி வர்க்கம். ஆகவே இதுக்கு விரிவல் வரப்போகுது. ஏ சய பி முழுவதின் வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சய 2ab சக பி வர்க்கம். மேலே இருந்த விரிவுக்கும் கீழே இருக்க விரிவுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஏ சக பி முழுவதும் வர்க்கத்துக்கும் ஏ சய பி முழுவதும் வர்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? மேல நாங்க பார்த்த ஏ சக பி என்ற விரிவுக்கும் கீழே இப்ப நாங்க பார்க்கிற ஏ சய பி என்ற விரிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏ சக பி முழுவதும் வர்க்கத்துல ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் வந்தது. இங்க சய 2ab வருது. ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க இருக்கிற சகவுக்கு பதிலா இங்க சய வருது. மிச்சம் எல்லாம் உண்டு. சரியா? ஏ சய பி முழுவதும் வர்க்கம்டா, இங்க சய வந்துட்டேன்டா, இந்த 2ab 2ab முன்னுக்கு மட்டும்தான் ஒரு சய வரும். மிச்ச இடம் எல்லாம் சகதான். அதை விட ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஏ சக பி முழுவதும் வர்க்கத்துக்குரிய விரிவே தான் ஏ சய பிக்கு வரப்போகுது. அந்த 2ab முன்னுக்கு இங்க சக இருக்கு, அங்க சய இருக்கு. அது மட்டும்தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. எழுதி கொள்ளுங்க. அதுதான் ஒரு மூணு அழைப்பு போதும். முக்கியமான புத்தகம் எனக்கு சரி. இப்ப நான் யோசிச்சு சரி அப்படி என்ன வைராக்கியம் முடிக்கிறேன். மூன்று எக்ஸ் 6x சகமூடு 9. சக வர்க்கம் 16 2x 5 முழுவதின் வர்க்கம் 4x வர்க்கம் 10 20 சக 25 கத்தியில குத்தி நான் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு ஒருத்தர் கீழே பிடிக்க வச்சிருந்தான். sorry ஒருத்த நாடுகள் தான்
நான்கு சதவீதம் வந்துருக்கு. எக்ஸ்பாண்ட் எக்ஸாக்கு 3 என்ன இது ஓகே. ஒரு இடம் வர மாட்டாரு 8 மணி ஆகும். எட்டரை எப்படியும் 9 மணி ஆகும் இருக்க போவாங்க. செஞ்சிட்டோம் சார். ஓகே, முதலாவது பார்ப்போம். சரி சார். A சய B முழுவதும் வர்க்கம். அப்ப என்னத்தின் வர்க்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு? எக்ஸின் வர்க்கம் சார். x இன் வர்க்கம். அதுக்கப்புறம் என்ன போடணும்? சகவாசாயமா போடணும். சாய சார். சாய 2. ஏக்கு பதிலா என்ன? எக்ஸ் சார். தர x. பிக்கு பதிலா என்ன? பிக்கு பதிலா தர 3 சார். தர 3. இங்க வந்து -3 போட்டு விடுறேன் இல்ல, மைனஸ் சரி சார். அதாவது சாய 3 போடணும். அப்படி நீங்க சாய 3 தான் நீங்க போட போறீங்கன்னா இங்க சகவா போட்டுருவோம். ரைட், இங்க சாய 3 போடுறோம். இதை நீங்க சாய 3 எடுத்தீங்கன்னா எவ்வளவு சாய 3 எடுத்தீங்கன்னா இங்க சக வந்திருக்கு. ரைட், அப்படி நீங்க செய்ய போறீங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? இங்க சயதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு விரிவு தெரியுமா? எங்களுக்கு இடையில சய வந்துச்சுண்டா எங்களுக்கு இங்க சய வரும். பி என்றது வந்து பின்னுக்கு இருக்கிற இலக்கம். ரைட், ஆகவே இங்க சய வராது, இங்கதான் சய வர. அப்ப ஒரு வர போகுது எக்ஸ் வர்க்கம் சய 2x இன்டு 3 சார். அப்ப இது 2 வர்க்கம். b வர்க்கம் 3 பி வர்க்கம். வர்க்கம். ஆகவே x வர்க்கம் சய 3 2 6x 9. ரைட், இங்க பாப்போம். a வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் வந்து சார் 5x வர்க்கம். 5x முழுவதும் வர்க்கம். 5x வர்க்கம் சொல்றீங்க. 5x வர்க்கம் இது 5x வர்க்கம்ன்றது இது 5x முழுவதும் வர்க்கம். ஹோல்டிங் ஸ்கொயர் 5x வர்க்கம் 5x முழுவதும் வர்க்கம் சாய 2. ஏக்கு பதிலா என்ன? தர 5x 5x தர 4 சக 4 வர்க்கம். 4 வர்க்கம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 5x முழுவதும் வர்க்கம் எத்தனை? 25 எக்ஸ் சார். 25 எக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா 5x முழுவதும் வர்க்கம் என்றா வர்க்கம் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். சரி சார். அப்ப என்ன தர போகுது? 25 எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சாய 2 தர 5 10 10 தர 4 40 எக்ஸ் சக 4 வர்க்கம் 16. அடுத்தது பார்ப்போம். 2x சாய 5 முழுவதும் வர்க்கம் 2x முழுவதின் வர்க்கம் 2x முழுவதின் வர்க்கம் சாய 2 தர 2x தர 5 சக 5 வர்க்கம். 2x முழுவதும் வர்க்கம் எத்தனை? 4x வர்க்கம். 4x வர்க்கம் சாய 20x சக சக 25. இங்க பார்ப்போம். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இவ்வளவும் வந்து A என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை மட்டும் B என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்னது? A சய B.
ஏ சய பி. அப்ப எப்படி எழுதிக் கொள்ளலாம்? ஏ வர்க்கம் என்னது? ஏ வர்க்கம் அல்ல சய எக்ஸ் முழுவதின் வர்க்கம். சாய எக்ஸ் முழுவதும் வர்க்கம். வர்க்கம். சாய சாய. சாய 2 ஏக்கு பதிலா தர என்ன? தர சய எக்ஸ். சாய எக்ஸ் ஏக்கு பதிலா சாய எக்ஸ். சாய எக்ஸ் சாய. தர பிக்கு பதிலா என்ன? 3 3 சக 3 மூன்றின் வர்க்கம். 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 இது பாத்தீங்கன்னா சாய எக்ஸ் முழுவதும் வர்க்கம் எத்தனை? எக்ஸ் வர்க்கம். சக எக்ஸ் வர்க்கம். வர்க்கம். சக எக்ஸ் வர்க்கம். இங்க சாய சாயதர சாய என்ன? சக. சக 2 தர 3 எவ்வளவு? 6 6 எக்ஸ் சக 9. 9. ரைட். இதையே சரி. நாங்க இன்னொரு முறையில செய்யலாம். எப்படி என்றா விலங்காடிக்க கொண்டு மட்டாக்கள் சத்தம் போடாம இருக்கீங்க. விளங்குதா? சய 3 முழுவதும் வர்க்கம். ரைட். இப்ப பாருங்க 2க்கும் 3க்கும் என்ன இருக்கு? எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? சய. சய இருக்கு. 3க்கு முன்னுக்கு என்ன இருக்கு? சய. சய. அப்ப நான் என்ன செய்யறேன்டா வெளியில இருக்கிற பிராக்கெட் அப்படியே இருக்கிறதுக்கு ரைட். வெளியில அந்த பிராக்கெட் இருக்கிற முழுவதும் வர்க்கம் இருக்கிற மாதிரி நான் இந்த இதுல இருக்கிற சாயாவையும் இங்க இருக்கிற சாயாவையும் வெளியில எடுக்கிறேன். அப்ப வெளியில எடுத்துனேன்டா எக்ஸ் இந்த சாயாவை எடுத்துக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்க போகுது உள்ள? எக்ஸ் சய 3. எக்ஸ் நம் முழுவதும் எடுக்கிற சாயா வெளியில. அப்ப 3ல இருந்து ஒரு சாயா வெளியில எடுத்திருப்பேன். அப்ப இங்க என்ன இருக்க போகுது? 3 சக 3. சக 3. பாருங்க இப்பதான் இந்த சாயா உள்ள போய் எக்ஸுக்கு பெருக்கினா சாய எக்ஸ். அதே சாய இந்த 3 பெருக்கினா என்ன? 3 சய 3. சாய 3 வருது. ரைட். இப்ப பாருங்க எக்ஸ் ஆக 3 முன்னுக்கு ஒரு சாய முழுவதின் வர்க்கம். சாயாவுக்கு வர்க்கம் வந்தா என்ன? சாய 1 சக. முழுவதும் வர்க்கம் என்ன? சக. சக ஆகிடும். அப்ப அது சக. ரைட். இப்ப இது இந்த சாயாவுக்கு வர்க்கம் வந்தாலும் சக ஆகிடும். சக. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? எக்ஸ் ஆக 3 முழுவதின் வர்க்கம். வர்க்கம். ஏன் இந்த முன்னுக்கு ஒரு சாயா இருக்கு. ரைட். அந்த சாயாவுக்கு பேர நான் போறேன். சாயா 1 போட்டுக்கொள்றேன். ஏன் 1 போட்டா இது நடக்காதுதானே? அதுல சாயா 1 வர்க்கம் என்ன? சக 1. அதனால இந்த முன்னுக்கு இருக்கிற சாயா இல்லாம போயிடுது. இப்ப பாருங்க எக்ஸ் ஆக 3 முழுவதும் என்ன? இது விரிவு. ஏ சக பி முழுவதின் வர்க்கம். ஏ சக பி முழுவதும் வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் சக 2 பி சக பி வர்க்கம். ஆக ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் 2 ஏடி வந்து பாத்தீங்கன்னா 2 தர 3 6 எக்ஸ் சக 9. பாருங்க அதை விட வருது வருது சார். அடுத்தது பார்ப்போம். இவ்வளத்தையும் ஏ எடுத்துக்கொள்வோம். இவ்வளத்தையும் பி எடுத்துக்கொள்வோம். ஆக இது என்னது? ஏ சக பி. பி. அப்ப இது எப்படி வரப்போகுது? ஏ வர்க்கத்துக்கு பதிலா சாய 2 எக்ஸ் சய 2 எக்ஸ் வர்க்கம். வர்க்கம் சக 2 தர ஏக்கு பதிலா சய 2 எக்ஸ் தர பிக்கு பதிலா 3 சக 3 3 வர்க்கம். சயாவுக்கு வர்க்கம் வந்தா என்ன வந்துடும்? சக. சக 2 எக்ஸ் முழுவதும் வர்க்கம் எவ்வளவு? 4 எக்ஸ். 4 எக்ஸ் வர்க்கம். வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் முழுவதும் வர்க்கம் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. அதாவது வந்து 5 எக்ஸ் y z a முழுவதும் வர்க்கம் அர்த்தம் இந்த வர்க்கம் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். பிராக்கெட் போட்டு முழுவதும் வர்க்கம் எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும். சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 எக்ஸ் வர்க்கம் 2 தர சாய 2 எத்தனை? சய 4 சாய 4 தர 3 12 சாய 12 எக்ஸ் சக 9. ரைட். இப்ப இதையே நாங்க எப்படி செய்யலாம்? இன்னொரு முறையில இது ஏ சக பி என்ற இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இதை நாங்க ஏ சக பி என்று செஞ்சுட்டு போகலாம். எப்படி செஞ்சுட்டு போகலாம்? ஏ சக பி என்று சாய 2 எக்ஸ் சக 3 தான் இருக்கு.
இதை நான் எப்படி எடுக்கலாம்டா 3 சக 2 எக்ஸ் எடுக்கலாமா இல்லையா எடுக்கலாம் சார். ஏன்னா சக 3க்கு சக இருக்கு இது இருக்கு அப்ப இது ஏ இது பி இடையில சய இருக்கு அப்ப இது என்னது ஏ சய பி அப்ப நான் இதை என்ன எழுதிக்கொள்ளலாம் ஏ வர்க்கம்ண்டா 3 வர்க்கம் சய 2 ஏக்கு பதிலா 3 தர பிக்கு பதிலா என்ன 2 இங்க சய போடக்கூடாது நான் இங்க சய வந்து முன்னுக்கு போட்டு கொடுத்துட்டேன் இப்ப பி வந்து சகதான் இப்ப சக 2x சக 2x முழுவதும் வர்க்கம் அவை 3 வர்க்கம் 9 சய 3 2 6 6 4 24 6 12x சக 9 பாருங்க 2 1 தான் வந்திருக்கும் 4x வர்க்கம் சக சய 12x சக 9 எழுதி கொடுங்க அந்த நாட்டை சொல்லிட்டு இந்த மக்களுக்கு எல்லாம் இருக்குது. கிளாஸ் நடக்குது. எழுதியாச்சா எழுதியாச்சு சார். நீ ஏன் கதவை திறந்து போட்டு கூடி போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு நூற்றி எட்டு வர்க்கம் 108 வர்க்கத்தை எப்படி இந்த முறையை வச்சு காணலாம்னு பார்ப்போம் எங்களுக்கு 108க்கு உடனே வர்க்கம் சொல்ல முடியுமா ஏலாது சார். 108 வர்க்கம் உடனே சொல்லலாது வேணும்னா நாங்க 108 தர 108 பெருக்கித்தான் சொல்லலாம் ரைட் சரி சார். இல்லாம பார்க்காம சொல்லலாது ஆனா 100க்கு வர்க்கம் உங்களுக்கு உடனே சொல்லலாமா சொல்லலாம் சார். 100 வர்க்கம் என்ன 10,000. 10,000 இங்க 2 சைவர் வந்து வர்க்கம் வரைக்கும் 4 சைவர் வரும் ரைட் அப்ப 100க்கு வர்க்கம் தெரியும் அதே மாதிரி 8க்கு வர்க்கம் தெரியுமா உங்களுக்கு 64 சார். 64 அப்ப 100க்கும் வர்க்கம் தெரியும் 8க்கும் வர்க்கம் தெரியும் அப்ப நாம இத 108 நாம எப்படி எழுதிக்கொள்ளலாம் 100 சக 8 முழுவதின் வர்க்கம் இப்ப பாருங்க இது என்ன வடிவத்துல இருக்கு a சக b முழுவதின் வர்க்கம் அப்ப இப்ப இதுக்கு பதிலா நாங்க என்ன போடலாம் a சக b முழுவதின் வர்க்கத்துக்கு பதிலா என்ன போடலாம் a வர்க்கம் 100 வர்க்கம் சக 2 a க்கு பதிலா 8 100 a க்கு பதிலா 100 b க்கு பதிலா 8 b வர்க்கம் என்ன ஆமா 8 வர்க்கம் சார். 8 வர்க்கம் 100 வர்க்கம் எவ்வளவு 10,000 சக 2 தர 8 எவ்வளவு 16 100 1600 சக 2 8 64 கூட்டுற மண்டங்கள் எவ்வளவு வரும் கடைசியில 4 6 இங்க ஒரு 6 1 1 சரி சார். சரியா கூட்டினது பாருங்க விளங்குதா இது விளங்குது சார். மத்தவங்க அம்தா விளங்குதா ஓம் சார். லியா விளங்குதா ஓம் சார். மிதுஷனன் கிளியரா
sir. ஓகே அவ இதே மெத்தட யூஸ் பண்ணி எனக்கு இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 97 சரி சார். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன 97 கிட்டத்தட்ட கிட்ட வரைக்கும் தெரிஞ்ச என்ன 97க்கு கிட்ட இருக்கிற 97 வர்க்கம் 97 கிட்ட இருக்கிற வர்க்கம் என்னது தெரிஞ்ச வர்க்கம் தொண்ணூற்றி பக்கத்துல இருக்கிற முழு நம்பர் தெரிஞ்ச வர்க்கம் உங்களுக்கு என்ன 100. இப்ப இந்த 97 100ல இருந்து எப்படி உருவாக்கலாம் 100 சய கிடைக்கும் 3 100 100ல இருந்து எத்தனை கழிச்சா 97 3 சார். 3 100 சய 3 97 இவ்வளவு 97க்கு வரப்போகுது முழுவதும் வர்க்கம் அதாவது பாட்டுல வெளியில இருக்கு. ரைட் இப்போ உங்களுக்கு பாருங்க a சய b முழுவதும் வர்க்கம் அப்ப என்ன வரும் A a வர்க்கம் 100 வர்க்கம் சகவா இல்ல சார் சய 2 சய 2 a க்கு பதிலா 100 b க்கு பதிலா 3 சக 3 வர்க்கம் 100 10,000 சய 6 600 சக 9 10,000ல 600 போனா 9,400 9,409 எழுதிங்களா எழுதிட்டோம் சார். கேள்வி எழுதி கொடுங்க x சக y is equal to 5 x சக y சமன் 5 ஆகவும் x into y சமன் 6 ஆகவும் இருக்கும் போது x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானத்தை காண்க. x சக y 5 ஆகவும் xy 6 ஆகவும் இருக்கும் போது x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானத்தை காண்க. Find the value of x squared plus y squared when x plus y is equal to 5 and xy is equal to 6. மண்ணல் எங்க இருக்கீங்க நிறைய மண் இருக்கோ அப்புறம் மண் ரைட் இங்க பாருங்க எங்களுக்கு என்னென்ன இருக்கு x வர்க்கம் சக y வர்க்கம் என்ற ஒரு வடிவம் இருக்கு xy என்ற ஒரு வடிவம் இருக்கு x சக y என்ற ஒரு வடிவம் இருக்கு. எங்களுக்கு தெரியும் a சக b முழுவதின் வர்க்கம் என்ன a வர்க்கம் சக 2ab 2ab சக b வர்க்கம் b வர்க்கம். சரி அதே இடத்துல இப்ப xy ன்னு போடுவோம். xy முழுவதின் வர்க்கத்துக்கு என்ன சமன்பாடு x வர்க்கம் x வர்க்கம் 2xy சக y வர்க்கம் y வர்க்கம். ரைட் இப்ப பாருங்க கேட்ட கேள்வியில என்னத்தை கேட்டிருக்கு x வர்க்கம் சக y வர்க்கம் x வர்க்கம் சக y வர்க்கம். இங்க x வர்க்கம் சக y வர்க்கம் என்ற ஒரு இது இருக்கா
இருக்கு இருக்கு. எங்க இருக்கு? இதுல இருக்கு. இந்த எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். ரைட். எங்களுக்கு எக்ஸ் ஒய்க்கு பெருமானம் தந்திருக்கா? இல்ல சார். ஓ, தந்திருக்கு எவ்வளவு? சார். 6. 6. எக்ஸ் சக yக்கு பெருமானம் தந்திருக்கா? தந்திருக்காங்க சார். 5. அப்ப எக்ஸ் சக yக்கு என்ன? 5. 5. அப்ப எக்ஸ் சக yக்கு பதிலா நாங்க என்னத போடலாம்? இப்ப உள்ள இருக்கிற எக்ஸ் சக yக்கு பதிலா 5. 5 போடலாம். அப்ப இந்த எக்ஸ் சக yக்கு பதிலா நாங்க போடலாம் 5. வெளியில என்ன இருக்கு அதுக்கு? முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம் சமன். இங்க இருக்கிற எக்ஸ் வர்க்கத்தையும் இங்க இருக்கிற y வர்க்கத்தையும் நான் பக்கத்து பக்கத்துல ஈக்குவல் பண்றேன். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக 2. இங்க இருக்க எக்ஸ் yக்கு பதிலா என்ன போடலாம்? எக்ஸ் yக்கு பதிலா என்ன தந்திருக்கு உங்களுக்கு? xy is equal to 6. 6. ஆகவே 2 தர இங்க 2 முன்னுக்கு இருக்கு. 2 தர 6. 6. ஆகவே இப்ப பாப்போம். x வர்க்கம் சக y வர்க்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சமன். இங்கால கூட்டிட்டு இருக்கிற 12 அங்கால போனா என்ன செய்யும்? சமனுக்கு அங்கால போனா சமன் இங்கால பிளஸ்ல இருக்கிறது அங்கால போனா என்ன ஆகும்? 5 வரும். சைவா மாறும், கழிப்படும். ஆகவே 25ல இருந்து என்ன செய்யப்படும்? 12 கழிக்கணும். கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு? x வர்க்கம் சக y வர்க்கம் எவ்வளவு? 13. 13. அப்ப x வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பெருமானம் என்ன? 13. 3. இருங்க. எழுதி கொள்ளுங்க. அப்பதான் அடுத்தா இருக்கணும். அவன் இல்ல நீங்க பேச இல்லையோ மத்த பிள்ளைல வேலை அவன் இருக்க மாட்டான். அம்மா அங்க வந்துச்சு மொத்த கடைங்க யாரும் வருது நாளைக்கு யாரும் வரும் ரூபா ரெண்டு கிடைக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து a சக b இருக்கு. ஆனா கேட்ட கேள்வி a வர்க்கம் சக b வர்க்கம் தான். x வர்க்கம் சக y வர்க்கம் கேட்ட மாதிரி a வர்க்கம் சக b வர்க்கம் தான் கேட்டு a வர்க்கம் சக b வர்க்கம் தான் கேட்டிருக்கு. ஆனாலும் இங்க இருக்கிறது a சக b. நான் என்ன செய்ய மாட்டா?
இங்க ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் வருதுண்டா எங்களுக்கு ரெண்டுலயுமே ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஏ சய பி முழுவதும் பக்கத்துக்கு விரிவு என்ன ஏ வர்க்கம் சக 2ab சக பி வர்க்கம் அங்கேயும் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் தான் வருது ரைட் அப்ப நாம என்ன செய்யலாம்டா எங்களுக்கு இங்க தனித்தனிய வர்க்கம் இருக்கிறது கேள்வி கேட்டு அப்ப எப்படி தனித்தனிய வர்க்கம் இருக்கிறது கேள்வி கேட்டா நாம உடனே என்ன செய்வோம்டா இங்க இருக்கிற இந்த இது இருக்குதானே ரெண்டு பக்கமும் வர்க்கிப்போம் அதாவது ஏ சய பி இந்த பக்கம் முழுவதுக்கும் வர்க்கிச்சோம்டா சமன்பாட்டு கங்காளிக்கு என்ன செய்யணும் பெண்கால 5 சமன் 5 இருக்கண்டா நான் இப்ப இங்கால 5க்கு வர்க்கம் போட்டேன்னா இங்கால என்ன செய்யணும் வர்க்கம் போடணும் வர்க்கம் போடணும் அப்பதான் 25 சமன் 25 பேரு ஆகவே ஏ சய பி சமன் 3 ரைட் ஏ சய பி சமன் 3 இருந்தது இங்க வர்க்கம் போட முன்னுக்கு ஏ சய பி சமன் 3 அப்ப இங்க பக்கம் இருக்கிற முழுவதுக்கும் தனித்தனி ஏக்கு வர்க்கம் போட்டு விடுறது இல்லை ஏக்கு வர்க்கம் சய பிக்கு வர்க்கம் அப்படி இல்லை சமனுக்கு இங்கால இருக்கிற ஒட்டு மொத்தமா இவ்வளவுக்கும் வர்க்கம் போட்டா சமனுக்கு இங்கால இருக்கிற இவ்வளவுக்கும் ஃபுல்லா வர்க்கம் போடும் ரைட் ஏ சய பி முழுவதும் பக்கத்துக்கு என்ன விரிவு ஏ வர்க்கம் சக 2ab 2ab சக b வர்க்கம் b வர்க்கம் சமனிங்கால 3 எவ்வளவு 9 இப்ப இந்த ஏ வர்க்கத்தையும் சக பி வர்க்கத்தையும் பக்கத்து பக்கத்து எழுதுறேன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சாய 2 ஏவிக்கு பதிலா என்ன தந்திருக்கு எங்களுக்கு 28 சமன் 9 ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் 9 சக இங்காலே சய 2 சமனுக்கு அங்கே பூஜ்ஜியம்டா சக 2 வரும் 2 எத்தனை முதல்ல இதை சுருக்கி சொல்லுங்க 2 எவ்வளவு 6 அப்ப இங்கால சய 56 சமனுக்கு இங்கால வந்து என்ன ஆகும் சக 56 சக 56 ஆகவே ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் என்னது 56 9 60 எழுதி கொள்ளுங்க விளங்குதா விளங்குது சார் எழுதி கொள்ளுங்க இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்ணு எது இப்ப செஞ்ச கணக்கு யார் ரியா வகட்ட ஓம் சார் ஓ இங்க பாருங்க எங்களுக்கு ஏ சரி எவ்வளவு தந்திருக்கு 3 ஏசிபி எவ்வளவு தந்திருக்கு இல்லையா 3 சார் 3 இப்ப நான் என்ன செய்யறேன்டா சமனுக்கு அங்கால இருக்கிற அவலத்துக்கும் முழுவதுக்கும் வர்க்கம் போட்டுறேன்டா அதாவது வந்து நான் இந்த பக்கம் 2 ஆள பெருக்கினாலும் இந்த பக்கத்துல 2 ஆள பெருக்கிறது சமன் தானே மொத்தம் முழுவதுக்கு 2 ஆள அங்கால பெருக்கினா இங்கால 2 ஆள பெருக்கிறது சமன் தானே ஓ அத மாதிரி நான் என்ன செய்யறேன்டா சமனுக்கு அந்த பக்கமும் சமனுக்கு இந்த பக்கமும் முழுவதுக்கும் வர்க்கிக்கிறேன் இப்ப தனித்தனி வர்க்கம் போடுறேன் இப்ப ஏக்கு வர்க்கம் பிக்கு வர்க்கம் போட்டா இந்த 3க்கு வர்க்கமா இருக்காது சரியா தனித்தனி வர்க்கம் போடலாது சமனுக்கு அங்கால முழுவதுக்கும் வர்க்கம் ஆகவே ஏ சய பி சமன் 3 இருந்தது சமனுக்கு இங்கால முழுவதுக்கும் வர்க்கம்டா இவ்வளவுக்கும் வர்க்கம் ரைட் அதே மாதிரி சமனுக்கு இந்த பக்கம் முழுவதுக்கும் வர்க்கம்டா இவ்வளவுக்கும் வர்க்கம் இது ரெண்டு சமனா இருக்கும் சரியா இது விளங்குதா ஓ ஏசிபி முழுவதும் வர்க்கம் என்ன விரிவு ஏ வர்க்கம் சாய 2ab பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக பி வர்க்கம் இங்கால 3 வர்க்கம் எவ்வளவு 9 இங்க எங்கள்ட்ட கேட்டது என்னது ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஆக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் 9 இங்கால இருக்க சாய 2ab சமனுக்கு அங்கால வந்து என்ன வரும்
சக 2 ABM. சக 2 ABன்னு வரும். அப்ப 9 சக 2 தர ஏபிக்கு பதிலாக என்ன தெரியும்? 28. 28. அவன் 9 சக 2 தர 28 56. ஆகவே 65. 65. விளங்குதா? விளங்குது சார். வந்து வீட்டுல வந்து தூங்கி ஒரு நாள் கூடாது அந்த கடப்புல தூக்கம் ஓகே, இதை செஞ்சீங்கடா இந்த கேள்வியை செஞ்சுட்டு வாங்க. டி சக 1 டி சமன் 2 எனின் டி வர்க்கம் சக 1 டி வர்க்கம் யார்? இதை செஞ்சீங்கன்னா இதை எழுதிட்டீங்கன்னா இதை செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கும் 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட்.